பரிசுத்தப்படுத்துதல். பரிசுத்தப்படுத்துதல் என்பது இப்படியாக விவரிக்கப்படுகிறது. பரிசுத்தம் என்பது பாவத்திலிருந்து விடுவிக்கப்படும் அல்லது சுத்திகரிக்கப்படும் செயல் அல்லது செயல்முறை என விவரிக்கப்படுகிறது. வேதம் என்ன சொல்கிறது? ஒரு விசுவாசிக்கு தேவனால் ஏற்படுத்தப்பட்ட மாற்றம். அது அவருடைய ரட்சிப்பின் ஆரம்பம் தொடங்கி அவர் வாழ்நாள் முழுவதும் தொடர்கிறது. பரிசுத்தம் என்றால் தூய்மைப்படுத்துதல். தேவன் ஒருவரே பரிசுத்தர். எந்த மனிதனும் அல்லது பொருளும் தேவனுடைய யதார்த்தமான இயல்பின் பரிசுத்தத்தை பகிர்ந்து கொள்ள முடியாது. கிறிஸ்து தேவனுடைய பரிசுத்தராய் இருக்கிறார். இருப்பினும் கடவுள் மனிதர்களை பரிசுத்தமாக இருக்க அழைக்கிறார். லேவியராகமம் 11:44 கூறுகிறது, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருப்பீர்களாக. 2 கொரிந்தியர் 7:1 கூறுகிறது, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுச்சியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவபயத்தோடே பூரணப்படுத்த கடவோம். பரிசுத்தம் என்பது தேவன் நம்மேல் வைத்திருக்கும் அவருடைய சித்தம். மனிதர்கள் தங்களை தாங்களே பரிசுத்தப்படுத்திக் கொள்ள காலங்காலமாக கட்டளையிடப்பட்டிருக்கிறார்கள். நாம் எப்படி பரிசுத்தமாக்கப்படுகிறோம்? திரியேக தேவன் பரிசுத்தப்படுத்துகிறார். பிதா பரிசுத்தப்படுத்துகிறார். பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமம் பரிசுத்தப்படுத்துகிறது. தேவனுடைய வார்த்தை பரிசுத்தப்படுத்துகிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் பரிசுத்தப்படுத்துகிறது. கிறிஸ்துவின் மீதான விசுவாசம் பரிசுத்தமாக்குதலை நிலைநிறுத்துகிறது. கிறிஸ்துவின் மீதுள்ள விசுவாசத்தின் மூலமாகவும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாகவும் நம்மில் வாசம் பண்ணும் பரிசுத்த ஆவியின் மூலமாகவும் தேவனுக்கு முன்பாக நாம் பரிசுத்தமாக இருப்போம். அதன் மூலம் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவோம்.